அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொது தமிழ் இலக்கணம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம 2 வீடியோ கொடுத்துருக்கோம். என்னென்னா கவிமணியும் 500 கொடுத்துருக்கோம். அது நிறைய ஸ்டூடெண்ட் ஓல்டு ஸ்டூடெண்ட் முடிச்சிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா புது ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவும் லாஸ்ட்டில் பார்த்தா அந்த 2 வீடியோ வச்சுருக்கேன், அதையும் பார்த்துருங்க. இந்த வீடியோவும் பாருங்கள். பொது தமிழ் இலக்கணம் பார்த்திங்கன்னா அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட பார்த்திங்கன்னா பொது தமிழ் உள்ள மார்க் அதிகமான மார்க் எடுக்குமா குறைவான மார்க் எடுக்குமா உறுதி செய்யறதே இதுதான். அதனால் இலக்கணம் தான் வெற்றி உறுதி செய்யும். அதுபோக 2025 குரூப் 4 நீங்கள் படிக்கிங்கனாலும் சரி, குரூப் 2 மெயின்ஸாக இருந்தாலும் சரி, பொது தமிழ் இலக்கணம் டிசம்பர் 35 நான் பார்த்தீங்கன்னா நடத்தி தரேன். ஒரு டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக ஸ்கூல் புக்கில் உள்ளது, டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அவுட் ஆஃப் புக்கில் உள்ளது, இப்படி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நடத்தி தரேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். வேறு எங்கேயுமே நீங்கள் தேடவே வேண்டாம், தனித்தனியாலாம் படிக்க வேண்டாம். ஸ்கூல் புக்கை ஒரு நாள் படிக்குது, ஸ்கூல் புக்கில் நியூ புக்கில் எங்கே இருந்தாலும் அந்த டாபிக் கொடுத்துருவேன், ஓல்டு புக்கில் இருக்கிறது கொடுத்துருவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் புக்கில் உள்ளது கொடுத்துருவேன். அடுத்து டிஎன்பிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இதிலே கொடுத்துருவேன். நீங்கள் தனித்தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தனியாக படிக்கணும், அது தனியாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது சரியாக வராது. ஏன்னா வினையான் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தொற்று அப்படின்னு ஐயா வள்ளுவரையை சொல்லியிருக்காரு. அதாவது எப்படி ஒரு மதம் பிடித்த யானையை பார்த்தோன்னா மற்றொரு யானையை கொண்டு நம்ம பிடிக்கிறோம், அது மாதிரி தான் ஒரு செயலை செய்யும்போது அதோட தொடர்புடைய மற்றொரு செயலையும் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு முடிச்சிடணும். அப்போ ஸ்கூல் புக்கில் உள்ளது நியூ புக்கில் ஓல்டு புக்கில், இப்போ ஓமையால் உள்ள டாப்பிக்னா ஸ்கூல் புக்கில் உள்ளது நியூ புக்கு ஓல்டு புக்கில் உள்ளது. மொழித்திறன் பயிற்சி ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா வேறு எங்கே இருக்கும், உரைநடையில் எங்கேயா இருக்கும், இப்படி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை நம்ம படிச்சுக்கிட்டணும். அப்படி படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே ஓல்டு கொஸ்டின் படிச்சிடணும். அதுக்காக அவுட் ஆஃப் உள்ள படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளை கொஸ்டின் மிஸ்ஸே ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம ஓல்டு நம்ம டெஸ்ட்டு லேசாக போட்டோம்னா ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம மிஸ்டேக் சரி பண்ணோம்னா கரெக்டாக வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. டிசம்பர் 31 பார்த்தீங்கன்னா முடிச்சு தந்துடும். அது பார்த்திங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ்லாம் கண்டிப்பாக நிறைய யூஸ் ஆகும். 60 கொஸ்டின் இருக்குது உங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக படிங்க. அதுபோக பொது தமிழ் 100 கொஸ்டினுக்கு பார்த்திங்கன்னா அவங்க 44 கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் அவங்களும் படிக்கணும். கண்டிப்பாக 40 to 44 கொஸ்டின்லாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 30 to 40 கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நூல் ஆசிரியர் எல்லாம் இதில் சேர்த்தோம்னா கூட தான் வருது. அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். 21 டாபிக் நடத்தி தந்துடுவேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டாபிக் பொது தமிழ் போடுறோம். இதில் இலக்கணத்தில் முதல் டாபிக் போடுறோம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம 500 போட்டிருக்கோம். 500 நிறைய பேர் நல்லா படிச்சிட்டாங்க. கவிமணி நல்லா படிச்சிட்டாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்படியே இண்டிவிஜுவலாக ஒரு 700 பேர்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதை யூடியூப் நிறைய பேர் பண்ணாங்க. ஒரு 1300 பேர்கிட்ட நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட்னு கீழே கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் நியூ புக் ஓல்டு புக்கு டிஎன்பிஎஸ்சி வீடியோஸ் அவுட் ஆஃப் சோர்ஸ் எல்லாமே சேர்த்து தான் கொடுப்போம். இப்போ இந்த வீடியோவில் அதை பார்த்தீங்கன்னா நான் தமிழில் பார்த்தீங்கன்னா 5 முறை பார்த்தீங்கன்னா 95+ எடுத்துருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 2 தான் பணியில் இருக்கேன். ஜிகே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ வரும். அதில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒர்க்கெலாம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஒரு இது மட்டும் எனக்கு பண்ணுங்கள். யாருனாலும் நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் எல்லாம் பண்ணுதாங்க. நியூ ஸ்டூடெண்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இலக்கணத்தில் 19ஆம் டாபிக் பார்க்க போகிறோம். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல், சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா இந்த இலக்கணம் வடிவமைச்சது ஏன்னு எல்லாரும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்களேன். இலக்கணம் வடிவமைத்து ஏன்னா நான் இப்போ சொல்ல பாருங்கள். இப்போ உரைநடை மற்ற மொழித்திறன் பயிற்சி அடுத்தல பார்த்திங்கன்னா துணைப்பாடலாம் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம படிக்காமல் மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னுக்காண்டி தான் வடிவமைச்சது. ஏன்னா இந்த பார்த்திங்கன்னா பொருந்தாது இருக்கலாம். இந்த பொருந்தாது பார்த்திங்கன்னா எங்கேருந்துனாலும் எடுப்பாங்க. நீங்களே நல்ல கொஸ்டின் நிறைய பேர் டெஸ்ட் போட்டிருப்பீங்க. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பார்த்திங்கன்னா போட்டிருப்பீங்க. அதில் பாருங்கள் இலக்கணத்துலேருந்து எடுப்பாங்க, இலக்கியத்துலேருந்து எடுப்பாங்க, பொருந்தாது உரைநடையிலேருந்து எடுப்பாங்க, மொழித்திறன் பயிற்சிலேருந்து எடுப்பாங்க, இப்படி எல்லா இடத்துலேருந்து எடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்திக்கும் அப்படி தான். உரைநடையில் ஒரு லைன் இருக்கும், அதையும் எடுப்பாங்க. அடுத்த துணைப்படத்தில் எடுப்பாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் இருந்து எடுப்பாங்க. மொழித்திறன் பயிற்சி புக் பேக்லேருந்து எடுப்பாங்க. அதனால் வடிவமைச்சது இலக்கணம் வடிவமைச்சது எதுக்குன்னா நம்ம ஸ்கூல் புக்கை பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லு படிக்கணும். அதுக்காண்டி தான் இலக்கணம் வடிவமைச்சது இந்த டாப்பிக்லாம் கொடுத்தது. இந்த இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஓமையால் விளக்கம் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். அதாவது ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா நியூ புக்கு ஓல்டு புக்கு எங்கெல்லாம் இருக்கோ ஒரு இடத்த கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக நடத்தி தந்துடுவேன். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் புக் வைஸ் படிக்குமா புக் வைஸ் படிக்குமா நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸ்கூல் புக் வைஸ் படிச்சிங்கன்னா நியூ புக் 7 ஓல்டு புக் 7 சிறப்பு தமிழ் நியூ 2 ஓல்டு 2 இப்படி இத்தனை புத்தகம் இருக்குது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 6th நல்லா படிப்பீங்க, 7th நல்லா படிப்பீங்க, 8th நல்லா படிப்பீங்க. அடுத்தது என்ன ஆகும், 9th பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகும், கொஞ்சம் 10th அதை விட ஸ்டக் ஆகும், 11th சுத்தமாக ஸ்டக் ஆகிடும், 12th சுத்தமாக ஸ்டக் ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன செய்தீங்கன்னா இதுக்கு சிலபஸ் வைஸ் தான் படிக்கணும் போது. ஏன்னா சிலபஸ் வைஸ் படித்தா தான் 93 கொஸ்டின் சிலபஸ் வைஸ் தான் கேட்காங்க. மீதி 3 கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா சிலபஸில் இருக்காது, ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்கும். அது பார்த்தா நம்ம அதுக்கப்புறம் படிக்கலாம். முதல்ல 93 கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக போடுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். அதனால் பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மெத்தட்லேயே வாங்க. உங்களை பார்த்திங்கன்னா நான் ஸ்கூலில் அதுமாரி பார்த்திங்கன்னா நான் இதர பகுதியில் மீதியெல்லாம் நடத்தி தந்துடுவேன். அதனால் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் ஒரு பேஜ் நான் விட மாட்டேன். அதனால நம்மளோட இது நம்ம பார்த்தீங்கன்னா
இது வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்துக்கோம். அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 90க்கு மேலே 95 மேலே தான் எடுத்திருக்காங்க. அதனால் நீங்களும் வந்து எடுத்துடலாம். தைரியத்தோடு படிங்க, நம்பிக்கையோடு படிங்க. அதாவது வந்து ஊக்கத்துடன் ஊக்கமும் மனத்திற்பத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா காலம் தாழ்த்தாமல் சோம்பல் இல்லாமையும் சரி மறதி இல்லாமல் நீங்கள் படித்தாலே போதும். இப்போ இன்றைக்கி முதல் வீடியோ போடுறேன், இந்த வீடியோ எல்லோரும் பார்ப்பீங்க. அடுத்த நினச்சிவங்க அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதை விட ஆள் கம்மியாக தான் பார்ப்பாங்க. அடுத்த வீடியோ அதவே கம்மியாக பார்ப்போம். எந்த ஒரு செயலும் செஞ்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் செய்யுங்க. அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா போக ஸ்லோவாக செஞ்சுட்டே இருக்கீங்க. அதுதான் உங்களோட தப்பு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓமையால் விளக்கவும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னா 8th நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 66ஆம் பக்கத்துலையும் 67ஆம் பக்கத்துலையும் இருக்கும். மொழி ஆழ்வம்னு இருக்கும். அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ எப்படின்னா ஓமை தொடர்னு இருந்தா இருக்கு பாருங்க. மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னு இருக்காங்க. மடை திறந்த வெள்ளம்னா என்னது? இப்போ மடையை வந்து பார்த்தீங்கன்னா குளம் இருக்கும். எங்கள் ஊர்லாம் குளம் உண்டு. அந்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மடை இருக்கும். அந்த மடை வந்து பார்த்தீங்கன்னா மடை வந்து திறந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து ஃபோர்ஸாக வரும். அதுக்கு முன்னாடியும் தண்ணி வரும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் வரும். அது எதாவது வச்சு நம்ம அடைச்சாலும் வந்து அடைச்சிக்கிடுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மடை திறந்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எதை வச்சு அடைச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை பிடுங்கிட்டு வந்துடும். அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் தடையின்றி மிகுதியாகன்னு சொல்லியிருக்காங்களா, தடையின்றி மிகுதியாக. அதான் இங்கே பாருங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல் மக்கள் வந்தனர் அப்படின்னு இருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாவுக்கான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மடை திறந்த வெள்ளம்னா அது இங்கே என்ன ஊமை சொல்ல வருதுன்னா தடையின்றி மிகுதியாக சொல்ல வருது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் வைஸ் படிக்கிறது நல்லது தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது சிலபஸ் வைஸ் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் இல்லாததையும் நான் நடத்தி தந்துடுவேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்த இனத்தோடு தெரிந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் அப்படின்னு ஐயா வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மாதிரி என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நான் வந்து தொடர்ந்து வீடியோ தான் போட்டுகிட்டு இருப்பேன். இவன் ஜிகேக்கும் நம்ம வரப்போகுது, மேக்ஸுக்கும் நம்ம வரப்போகுது. எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்போம். எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க 500 வந்து பார்த்தீங்கன்னா கவிமணிலாம் எல்லாம் புரியுது, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு நல்லா புரியுது சார், இது வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக அப்படி படிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா படிங்க எல்லாருமே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னு இருக்காரு. உள்ளங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனியை வச்சுருந்தோம்னா எப்படி இருக்கும்? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையே தெரியும். அதுதான் இப்போ பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்குமா? ஆமாம், பாரதி நான் பாரதி ஐயா படித்த பாடலியே தான் படித்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஐயா நல்லா சொல்லி தருவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னா என்னதுன்னா உள்ளங்கையில் நெல்லிக்கனி வச்சு எப்படி இருக்கும், அது வெளிப்படையாக தெரியும். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக தெரியும். ஆனால் வந்து இங்கே ஓமையை வந்து பார்த்தீங்கன்னா எது சொல்லியிருக்காங்க, நெல்லிக்கனியை தான் வச்சு சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பொறுத்துக்கள் என்ன கொடுத்துருக்காங்க, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போலன்னு இருக்காங்க. இப்போ பனம்பழம்னா என்னதுன்னு தெரியணும் உங்களுக்கு. பனம்பழம்னா என்னது சார் அப்படின்னா பனைமரம் பார்த்துருக்கீங்களா? கிராமத்துலாம் இருக்கும், எங்கள் ஊர்லாம் உண்டு. நாங்கள் வந்து கிராமம் தான், ஆனால் சிட்டியும் கிராமமும் சேர்ந்து தான், திருநெல்வேலி தான். அது வந்து பார்த்திங்கன்னா பனம் மரம் இருக்கும். அந்த பனைமரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நொங்கு எல்லாமே விளையுமா, அந்த நொங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பனம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா விளையும். அந்த பனம்பழம் எப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் பணம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நொங்கு பனம்பழம்லாம் விழுது வந்து இயற்கை தான். ஆனால் இது அந்த இயற்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அது காக்கா உட்கார போகிறதுனால தான் அது விழுந்ததுன்னு கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பழம் வந்து பார்த்தீங்கன்னா பழுத்ததுக்கப்புறம் அது தன்னால் விழுந்துடும். அந்த பனம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துடும், நொங்கும் அப்படி தான் விழுந்துடும். ஆனால் காக்கா உட்கார நேரத்துலனால அது விழுந்ததுன்னு கிடையாது. அது வந்து என்னதுன்னா இதுதான் தற்செயலாக விழுது. அது எது, அந்த பனம்பழம் விழுது. அதனால தான் அது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா தற்செயல் நிகழ்வுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, தற்செயல் நிகழ்வு. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போலன்னு இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு தான் வெட்ட போகிறோம். ஏன்னா வயலுக்கு வந்து தண்ணி பாக்கி கிணறு தான் வெட்ட போகிறோம். கிணறு எதுக்கு வெட்ட போகிறோம்? தண்ணி இருக்கும், தண்ணி நம்ம தேவைப்படுதுன்னா கிணறுக்கு வெட்ட போகிறோம். தண்ணி தேவைன்னு நம்ம வந்து கிணறு வெட்ட போகல, அங்கே பூதம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ நான் அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அது வந்து எதிர்பாராமல் வந்து பூதம் வந்துட்டு அப்படின்னா எதிர்பாரா நிகழ்வு. கரெக்டாக இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுனா யாரும் சொல்லி தர மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? கிணறு வெட்ட பூதம் கிளம்பியதுன்னா என்னது, எதிர்பாரா நிகழ்வு இப்படி சொல்லுவாங்க. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல என்னதுன்னு சொல்லுவாங்க, தற்செயல் நிகழ்வு இப்படி சொல்லிகிட்டே தான் போவாங்க. எல்லா அகாடமியும் அப்படியே சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி படிச்சிங்கன்னா மண்டையில் நிற்காது, குழப்ப தான் செய்யும். அதனால் எந்த டாப்பிக்கும் இருந்தாலும் சரி, இலக்கணமாக இருந்தாலும் சரி, உரைநடையாக இருந்தாலும் சரி, பொது தமிழாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் புரிஞ்சு படிச்சிங்கன்னா இனிமையாக இருக்கும். உங்களால் முடியாதுன்னு கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி யாராலும் முடியும். என்கிட்ட நியூ ஸ்டூடெண்ட் வந்து கொடுங்க, 4 மாதத்தில் நான் பொது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா அதை படிக்கணும் ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும். அவங்கள்ட்ட 4 மாதத்தில் நான் முடிச்சு கொடுத்துட்டு காமிக்கேன். ஓல்டு ஸ்டூடெண்ட்னா போதும், 3 மாதம் போதும். அதாவது ஸ்கூல் புக் வைஸும் முடிச்சு கொடுத்துருவேன், இது சிலபஸ் வைஸும் முடிச்சு கொடுத்துருவேன். அதான் நம்மளோட இது. தமிழ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸிப்பா. தமிழ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாய்மொழி தமிழ் நம்ம கற்காமல் யார் கற்க முடியும்? நீங்கள் சொல்லுங்களேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பசு மரத்து ஆணி போலன்னு இருக்காரு. பசு மரத்து ஆணியில் எப்படி போயும்? அதாவது ஒரு காஞ்ச மரத்தில் வந்து பார்த்தா ஆணி அடித்தா என்ன ஆகும்? அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகாது, மெதுவாக தான் போகும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஆழமாகவும் போகாது. ஆனால் பசு மரத்தில் நீங்கள் ஆணி அரைங்களேன்,
அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்பீடாகவும் போகும், அதோட வந்து பார்த்திங்கன்னா ஆழமாகவும் போகும். அப்படின்னா என்னதுன்னா எளிதில் மனதில் பதிதல்னு இருக்கும். இப்போ பசுமரத்தில் எப்படி ஸ்பீடாக போய் பதியுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனசில் நம்ம பதியுதுன்னு தான் இங்கே ஓமே சொல்லிட்டாங்க. சரிங்களா? அடுத்த பார்த்தீங்கன்னா விழலுக்கு இறைத்த நீர் போலன்னு சொல்லியிருக்காங்க. விழலுக்குன்னு என்னதுன்னா இங்கே விழல்னு என்பது வந்து பார்த்தீங்கன்னா பயனற்ற நிலம்னு இருக்கும். பயனற்ற நிலம் தான் விழலுக்குன்னு சரிங்களா? அப்போ பயனற்ற நிலத்துக்கு நம்ம நீர் வந்து இறைச்சோம்னா என்ன ஆகும்னா அது என்ன செய்யணும்னா பயனற்ற செயல். ஏன்னா அங்கே வந்து ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா வளங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகாது. அதனால் வந்து பார்த்தோன்னா அதுதான் வந்து பயனற்ற செயல். சரிங்களா? அதாவது நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போலன்னு இருக்குது. இப்போ நெல்லிக்காய் மூட்டையை வந்து பார்த்தா ஒரு மூட்டை இருக்குது. அந்த நெல்லிக்காய் மூட்டையை வந்து பார்த்தோன்னா நான் என் தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொட்டுதேன். அப்போ என்ன ஆகும், அது ஒரே இடத்துலையே இருக்கும். கொட்டின வந்து பார்த்தோன்னா 8 திசைக்கும் போகும். இங்கே போகும், அதாவது இங்கே போய்ங்க இங்கே இந்த திசைடு போகும். 4 திசை இருக்கா, 4 திசை சப்தசை 4 திசை இருக்கா, 4 திசைக்கும் போகும். அப்போ ஒரே இடத்துல இருக்காது. அதான் வந்து பார்த்தோன்னா ஒற்றுமையின்மைன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தோன்னா அதே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 66 67 பக்கத்துலையும் இருக்கும். சரிங்களா? 67 பக்கத்தில் என்ன இருக்குன்னா குன்றின் மேல் இட்ட விளக்கு போல அப்படின்னு இருக்காரு. குன்றின் மேல் இட்ட விளக்குன்னு அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வீட்டு மேலே விளக்கு இடுதோம். வீட்டு மேலே ஒரு விளக்கு வைக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் ஃபங்க்ஷன் நேரத்துக்குலாம் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் மேலே வந்து விளக்கு வைப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தா அந்த ஊருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் குன்று மேலே ஒரு விளக்கு வச்சோம்னா என்ன ஆகும்னா அது அந்த உலகம் ஃபுல்லும் தெரியும். அதாவது வந்து பார்த்தா அந்த ஹைட்டு குன்றுன்னு எப்படி ஹைட்டாக தான் இருக்கும். அப்போ அந்த குன்று மேலே விளக்கு இருந்துச்சுன்னா எப்படின்னா அது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பாராட்டுனா ஒரு 1-2 பேர் பாராட்டினா அது பாராட்டு, பல பேர் சேர்ந்து பாராட்டினா அது புகழ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குன்று மேலே இருந்தால் தான் அது வந்து பல பேர் பார்த்து பாராட்டுவாங்க. அப்போ தான் அதான் புகழாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் புகழ். சரிங்களா? அடுத்த பாருங்கள், வேலியே பயிர் மேய்ந்தது போல இருக்குது. வேலியே பயிர் மேய்ந்தது போலனா இது சில பேருக்கு வந்து பார்த்தா புரிஞ்ச படிச்சுக்க மாட்டாங்க, அப்படி மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. இது என்னதுன்னா வேலின்னா இங்கே யாருன்னா பாதுகாவலர்கள். அதாவது வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆளை விட்டுருக்கோம், அவனே அந்த பயிரை மேய்ஞ்சிட்டான். அதாவது வந்து பார்த்தா இப்போ எங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து பார்த்தோன்னா எங்கள் ஊர்லாம் தோட்டத்தில் வந்து ஆளுக்கு வந்து பார்த்தா வேலைக்கு போட்டுப்பாங்க. அந்த வேலைக்கு போட்ட ஆளே வந்து பார்த்தோன்னா அங்கே போட்டதை வந்து பார்த்தா எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போயிட்டான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா மேய்ஞ்சிட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்களா, மேய்ந்தது போலன்னு, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ அது என்னது, அந்த ஆளுக்கு துரோகம் தானே பண்ணுதோம், அதுதான் துரோகம். சரிங்களா? இப்படி புரிஞ்சு படிக்கணும். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இருக்குது. இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்குலாம் வந்து பார்த்தோன்னா பழம் கிடைக்கிறதே பெருசு. பழம்லாம் வந்து எதாவது ஃபங்க்ஷனுக்கு தான் கிடைக்கும். அது பாலும் கிடைக்கிறதும் பெருசு. அதுவும் இல்லாமல் பழமும் கிடச்சி அது பாலுலேயும் விழுந்துன்னா எப்படி இருக்கும், அடடா இன்பம் தான், இன்பம் மிகுதியில் தான் நம்ம துள்ளுவோம். அதுதான் இது. சரிங்களா? இதுதான் ஓமை. சரிங்களா? இப்படி படிங்க. உடலும் உயிரும் போலன்னு இருக்காங்க. உடலும் உயிர்னா எப்படி, உடல் மட்டும் இருந்தால் போகாது, உயிர் இல்லைன்னா உடல் இருக்காது, உடல் இல்லைன்னா உயிர் இருக்காது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் தான் அது வந்து நம்ம வந்து இயங்க முடியும். அதான் ஒற்றுமை. சரிங்களா? அடுத்த வந்து கிணற்று தவளை போலன்னு இருக்காங்க. கிணற்று தவளைன்னா எப்படி, கிணற்று தவளை அந்த கிணத்துக்குள்ளேயே இருக்கிறது தான், அதில் இருக்க சாப்பாடு தான் தெரியும், அதில் இருக்க அறிவு தான் தெரியும், எல்லாமே அதில் உள்ளதே தான் தெரியும். அதனால் வெளி உலகத்தில் என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. அப்போ அது வந்து அறிவு மங்கி தான் இருக்கும். அது வெளி உலகம் அது போய் தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எதுவுமே செய்ய முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளி உலகம் அறியாமை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அறியாமையாக இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிறது என்ன நாலேஜோ அந்த நாலேஜோடு தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பல புத்தகத்தை போய் தேடுங்க, படிங்க. நல்லா படித்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் உலகம் போற்றும், வெளி உலகமே உங்களுக்கு போட்டுரும்னா நல்ல புத்தகத்தை படிங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரும் டிஎன்பிசி தேர்வில் உங்களால் 2025 சரி இப்போ குரூப் டே மெயின்ஸ்லையும் ஈஸியாக படிக்கலாம். குரூப் டே மெயின்ஸ்லாம் ஈஸி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தான் படிக்கணும். ஏன்னா அது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமு. பொது தமிழ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு ஓல்டு கொஸ்டின் அவுட் ஆஃப் படிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் இருக்கலாம். ஜென்ரல் நாலேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் படிக்கணும். அதுக்கெல்லாம் சில புக்கு இருக்குது, நிறைய புக்கு இருக்குது. என்கிட்ட இருக்குது, எனக்கு டைம் இல்லை. ஏன்னா நான் ஒர்க் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகிற டயத்தில் தான் போட முடியும். இல்லைன்னா அதெல்லாம் 2A சூப்பராக நடத்திடுவேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற இடத்துல படிங்க, எங்கே படித்தாலும் நல்லா படிங்க. சரிங்களாப்பா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 7th நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா 19 பக்கத்தில் 20 பக்கத்தில் மொழியோடு விளையாடல வந்து பார்த்தீங்கன்னா ஓமே எடுத்து எழுதுகன்னு இருக்கும். அதான் பாருங்கள், என் தாயார் எண்ணெய், இது வந்து பார்த்தீங்கன்னா மொழியோடு விளையாடல் தான் இருக்குது. சரிங்களா? என் தாயார் எண்ணெய் கண்ணை இமை காப்பது போல காத்து வளர்த்தாருங்க. அதாவது வந்து பார்த்தோன்னா கண்ணை வந்து என்னது காக்கு, இமை தான் காக்கு. சரிதாங்களேன்? கண்ணை வந்து இமை காக்கு, இதெல்லாம் தெரியும். அதாவது வந்து பார்த்தோன்னா நம்ம தாய் வந்து என்ன செய்வாங்களன்னா நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்ம தாய் தான் நம்மளை விட்டே கொடுக்காது. நல்லா எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம அம்மா அப்பா கூட ஏசும், ஆனால் வந்து பார்த்தோன்னா நம்ம அம்மா வந்து விட்டே கொடுக்காது. அதான் நம்ம அம்மாவோட பாசம். அதான் அம்மா வந்து நம்ம எதாவது தப்பே பண்ணாலுமே என் பையனும் தப்பு பண்ண மாட்டானே, அது எதாவது நேரம் சரியில்லை கிறகம் சரியில்லை அப்படி தான் சொல்லும் தவிர விட்டு கொடுக்காது. அம்மா வந்து என்றைக்கும் யாரையும் விட்டே கொடுக்காது. அதனால் வந்து பார்த்தோன்னா அம்மாவை வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா அம்மாவை வந்து பார்த்தோன்னா எல்லோரும் வந்து பார்த்தோன்னா பெருமையாக பேசுகிற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், மகன் தந்தைக்காட்டும் உதவி இவன் தந்தை என்னுற்றான் கொள் என்னும் சொல் அளவுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா அப்பா இவன் பையன் எங்கள் பேர் குரூப் 2 வேலைக்கு போயிட்டானே, குரூப் 4 வேலைக்கு போயிட்டானே அப்படின்னு வந்து பார்த்தோன்னா உங்களை வந்து பார்த்தோன்னா அவமானமாக பேசுனாங்களா அந்த ஊருக்காரன் சொந்தக்காரன் அவன் வாயாலே வந்து பார்த்தோன்னா அப்பா இவன் இப்படி பையனை பெறதுக்கு என்ன தான் தவம் செஞ்சானோ அப்படின்னு அவனாக சொல்லணும்.
அப்படி புகழ்ந்த மாதிரி நீங்கள் வந்து படிக்க வேண்டும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நானும் என் தோழியும் நகமும் சதையும் போல இணைந்து இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகமும் சதையும் எப்படின்னா, இப்போ கம்பராம இது ராமாயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராமரும் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமணரும் வந்து பார்த்தீங்கன்னா இணை பிரிந்தே தான் இருப்பாங்க. எங்கே போனாலும் சரி அதுதான். அதாவது ஒரு நட்புக்கு இலக்கணம் மாதிரி, அதாவது நகமும் சதையும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரின் புகழை உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகமே அறிந்துள்ளது. உள்ளங்கை நெல்லிக்கனி எப்படி இருக்கும்? வெளிப்படையாக தெரியும். அது மாதிரி திருவள்ளுவோட புகழ் வந்து எப்படி இருக்குன்னா வெளிப்படையாக உலகம் ஃபுல்லுக்கும் தெரியுது. ஏன்னா பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஐயா திருவள்ளுவர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் படிங்க. திருக்குறள்லாம் ஈஸியாக படிக்கலாம். திருக்குறளில் வந்து எந்த கொஸ்டின் நம்ம ஸ்டூடெண்ட் தப்பே பண்ண மாட்டாங்க. நான் உங்களுக்கு திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் பண்ணி போடுறேன். நான் டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிங்க. டேப் வந்து லேப்டாப்பு அதெல்லாம் ஆர்டர் பண்ணிங்க. அது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், கண்டென்ட் எல்லாமே தெளிவாக இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிங்க. எல்லாம் உங்களுக்காண்டி தான் ஆர்டர் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு தக்கன நான் வீடியோ போடுறேன். உங்களோட ஊக்கம் தான் எனக்கு வந்து ஆர்வத்தை கொடுக்கும். சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா படித்தா போதும். எனக்கு அது மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முடிச்சு தந்துடுவேன். மேக்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தேட வேண்டாம். எல்லாமே நம்ம அகாடமிலே சேனல்லே இருக்கும். சரிங்களா? அதை பாருங்கள். அப்துல் கலாமின் புகழ் குண்டின் மேலிட்ட விளக்கு போல. இது ஏற்கனவே பார்த்தோம். குண்டு மேலிட்ட விளக்குனா நான் அதுக்கு அங்கேயே எக்ஸ்பிளைன் சொல்லிப்பேன். அங்கே பார்த்துக்கணும். சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பசுமரத்து அணி போலன்னு இருக்குது. இதுவும் அதே தான். பசுமரத்து அணி போல எப்படி எளிதில் மனதில் பதிதல், அதை நம்ம அப்ளை பார்த்துட்டோம். அடுத்த பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்கில் ஓமையை உருவாக்குகன்னு இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுனா மொழியை ஆழ்வத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தாமரை இலை நீர் போல அப்படின்னு இருக்குது. தாமரை இலைன்னா எப்படி இருக்குன்னா, தாமரை வந்து பார்த்தீங்கன்னா குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த இந்த மாதம் கூட வருது. எது வருதுன்னா சரஸ்வதி பூஜை வருது. அப்போ நம்ம ஊருக்கு போகணும். ஊருக்கு போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே குளத்தில் நிறைய தாமரை இருக்கும். தாமரை வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை தாமரை ஆய்வது வழக்கம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாமரை இலை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் கிடக்கும் குளத்தில். இப்படி இப்போ வந்து தண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். அந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா மேலே இப்படி இருக்கும். அந்த இலையில வந்து பார்த்தீங்கன்னா நீர் பற்றால்னா அதில் ஒட்டே ஒட்டாது, பட்டும் படாமல் தான் இருக்கும். ஆனால் படும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக அதில் நிற்காது. அதான் பார்த்தீங்கன்னா பட்டும் படாமல் இருக்கும், பற்றின்மைன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மலைமுகம் காணா பயிர் போல இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மழையை காணாத பயிர் எப்படி இருக்கும்? வறட்சி போய் தான் இருக்கும், வறண்டு போய் தான் இருக்கும், துன்பம் பட்டு தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நிலம்னு வச்சுக்கோங்களேன், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நிலத்தில் மாதிரி அதேமாரி தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? வறட்சியாக தான் இருக்கும், துன்பமாக இருக்கும். சரிங்களா? கண்ணி காக்கும் இமை போல, இது யாரையும் பார்த்துட்டோம். பாதுகாப்பு பேனல்னு பார்த்துட்டோம். சிலை மேல் எழுத்து போலன்னு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதில் நம்ம எழுதுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் எழுதுவோம், மரத்துலேயும் எழுதுவாங்க, இப்படி பல இதில் எழுதலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சில மேலே நம்ம எழுதணும்னா எழுத்து எப்படி இருக்கும்னா அது நிலைத்து நிற்கும். இதெல்லாம் வந்து ஓல்டு கொஸ்டின் தான். நிறைய கொஸ்டின் இது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓல்டு கொஸ்டின் வச்சுருப்பேன். பின்னாடி அதில் பார்க்கல பாருங்கள், எப்படி புரியுதுன்னு மட்டும் பாருங்கள். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியான டாபிக் நினைக்காங்க. இங்கே ஒரு இது பார்த்தீங்கன்னா இப்போ சிலமையில் எழுத்து போல நிலைத்து நிற்பதுன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா அது எப்படி கேட்டாலும் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலைத்து நிற்பது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா உறுதியானது இப்படி எப்படின்னா நம்ம மாற்றி கேட்பாங்க. நம்ம வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம புரிஞ்சு படிச்சிட்டோம்னா எப்படி இருந்தாலும் ஆன்சர் போடலாம். சரிங்களா? இப்போ சிலமையில் எழுத்து போல எப்படி இருக்குன்னா நிலைத்து நிற்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ராமாயணம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜடாயுன்னு ஒரு இது இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அது ஜடாயு தீர்த்தம்னு ஒரு கோயில் உண்டு, ராமர் கோயில் உண்டு, எட்டுல பெருமா கோயிலாம் உண்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அந்த காலத்து உள்ளது தமிழ் எழுத்து இருக்கும், வட்டெழுத்துக்கெல்லாம் இருக்கும். அந்த வட்டக்கால எழுத்துக்கெல்லாம் வந்து அப்படியே நிலைச்சி நிற்கணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா சிலை மேலே எழுத்துன எழுத்து தான் நிலைச்சி நிற்கும். மற்ற எதில் எழுதுன எழுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நிலைச்சி நிற்காது. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். 10th ஓல்டு புக்கில் ஓமை சொற்கள்னு இருக்கும். அதில் வந்து மொழித்திறன் பயிற்சியில் 93 பக்கத்தில் இருக்கும். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா பசுமரத்தாணி போல யாரையும் பார்த்தோம், குன்றின் மேலிட்டு விளக்கு போல யாரையும் எங்கேயும் பார்த்துட்டோம், அப்படியே பார்த்துட்டோம். இப்போ பாருங்கள், அனலில் இடப்பட்ட புழுவை போல இருக்குது. அனல்னா எங்கே என்னது? நெருப்பு. நெருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கி போட்ட புழு என்ன செய்யும்னா அதுக்கு வந்து என்னது வேதனை தான் கொடுக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து என் தம்பி ஒருத்தன் உண்டு, அவன் வீட்டுக்கு வருவோம். அப்போ வந்துச்சோம்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நான் கிராமத்தில் நாங்கள் எங்கள் வீடு எல்லாம் சிறுசாக தான் இருக்கும், இப்பவும் சிறுசாக தான். நானும் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் இது லோ கிளாஸ் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ படித்தா தான் வேலைக்கு போக முடியும், படித்தா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைமுறையே மாற்ற முடியும். சரிங்களா? அதனால் நான் என் ஸ்டோரிலாம் பெரிய ஸ்டோரி, எங்கள் ஸ்டோரிலாம் கேட்டிங்கன்னா அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாடத்துக்குள்ளே போகும். அந்த சின்ன பையன் வருவான். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா புழு வந்துடும். அப்போ அந்த புழு தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெயில தூக்கி போட்டுருவான். அந்த ஞாபகம் தான் எனக்கு எப்பொழுதும் வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வேதனைப்படும். அதுதான் இது. சரிங்களா? கடலில் கரைத்த பெருங்காயம் போலன்னு இருக்குது. கடலில் கரைத்த பெருங்காயம், ஒரு காயத்தை கொண்டு கடலில் கரைத்த என்ன ஆகும்? வீணாக தான் ஆகும், பயனே கிடையாது. அதனால் பயனே கிடையாது. சரிங்களா? இலவு காத்த கிளி போல என்ன? இலவு காத்த கிளி போலனா இது என்னன்னே தெரியாது சில பேருக்கு. இலவு காத்த கிளி போலனா என்னதுன்னா இலவம் பஞ்சுன்னு ஒரு பஞ்சு உண்டு. அது எப்படி இருக்கும்னா நல்ல பழம் மாதிரி இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். இது எங்கள் ஊரில் உண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். அந்த கிளி என்ன செய்யும்னா இது பழுக்கும் நம்ம சாப்பிட்லாம்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து காத்துக்கிட்டு இருக்கும். அது லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பழுத்தா என்ன ஆகும்னா கருப்பு கலர் ஆகி அது பஞ்சு வெடிச்சு பஞ்சாக பறந்துடும். அது காத்திருந்து லாஸ்ட் என்ன ஆயிரும்?
ஏமாற்றம் தான் இருக்கும். அதாவது காத்து இருந்து அப்படின்னு அந்த பாட்டு மாதிரி இதாயிரும். சரிங்களா? அதான் இது. காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போலன்னு கேட்டிருக்காங்க. காதில் வந்து பார்த்தோன்னா ஈயத்தை காய்ச்சி ஊற்றினா, காதில் நம்ம ஏதாவது தண்ணி ஊற்றினாலே நம்மளுக்கு வந்து காது வந்து துன்பம் தான் நமக்கு. அதுவும் மேலே ஈயத்தை காய்ச்சி ஊற்றினா என்ன ஆகும்? மேலும் துன்பம், ரொம்ப துன்பம் தான் கிடைக்கும். அதாவது தான் அடியற்ற மரம் போலன்னு கொடுத்துருக்காங்க. அடியற்ற மரம்னு என்னது? ஒரு மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடி இல்லைன்னா என்னாச்சு? அது வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ந்துடும். எந்த இதாக இருந்தாலும் சரி. அடி இல்லைன்னா இப்போ நம்மளுக்கே வந்து பார்த்தா கால் இல்லைன்னா நம்ம என்ன விழுந்துருவோம். அதுமாதிரி அடி இல்லைன்னா வந்து பார்த்தா விழுந்துருவோம். சரிங்களா? இது வந்து பார்த்தா மடை தெரிந்த வெள்ளம் போல் ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம். கல் மேலே எழுத்து போல அங்கே பார்த்துட்டோம். இது இப்போ உறுதி நிலைத்து நிற்பது. எக்ஸ்ட்ரா உறுதியும் கொடுத்தாலும் நம்ம வந்து ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா நிலைத்து நிற்பது எல்லாமே ஒரே மீனிங் தான். அதனால் புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அத்தி பூத்தார் போலன்னு இருக்குது. அத்தி பூப்பதே இப்போ இது பெருசு. அது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அரியது தான். சரிங்களா? மழைக்கான பயிர் போல் இதை பார்த்துட்டோம். வறட்சி. மலரும் மனமும் போலன்னு இருக்குது. அந்த மலரும் மனமும் எப்படின்னா, மலரில் வந்து மனம் இருக்குது. அது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக தான் இருக்கும். மனம் இல்லாத மலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் வாசனையும் அடிக்கும். மலரில் அப்போ அது ரெண்டும் ஒற்றுமையாக தான் இருக்குது. வேலியை பயிர் மேய்ந்தது போல் பார்த்துட்டோம். ஏமாற்றுதல், தீங்கு இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீரியும் பாம்பும் போல். கீரியும் பாம்பும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆப்போசிட் துருவம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கீரிப்பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா? கீரிப்பிள்ளை வந்து பார்த்தா பாம்பை வந்து பார்த்தா அது தன்னை வாய் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி மாதிரி இருக்கும். அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு அறுத்துருவோம். அந்த பாம்பை வெட்டி போட்டுருவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுமாதிரி வெட்டி போட்டுருவோம்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா அதனால் அது 2 பேருக்கும் பகை தான் இருக்கும். அது 2 பேரும் நட்பே இருக்க முடியாது. ஏன்னா பகை. அது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த என்ன சொன்னால் எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க, எங்கள் பாட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கீரிப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து கீரிப்பிள்ளை கொத்தினாலும் அந்த பாம்பு அந்த கீரிப்பிள்ளை என்ன செய்யும்னா நேராக போய் வந்து போது அந்த ஒரு செடி உண்டாகும். செடியில் போய் வந்து பார்த்தீங்கன்னா உரசிக்கிடுமா. உரசினா என்ன ஆயிரும்னா அந்த விஷம் வந்து முறிஞ்சிருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை அப்படி கிடையாது. அது பாம்போட விஷத்தை தாங்குற சக்தி ஆகிட்டே உண்டு. சரிங்களா? உள்ளங்கை நெல்லிக்கணி போல் யாரையும் பார்த்தோம். கிணற்று தவளை பார்த்துட்டோம். நிலவும் வானும்னா எப்படின்னா நிலாவும் வானும் மேலே தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் பார்த்தீங்கன்னா கிட்ட தான் இருக்குது. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் இது இல்லை, அது இல்லாமல் இது இல்லை. அதுதான் ஒற்றுமை. சரிங்களா? அடுத்தல வந்து பார்க்கலாம். 6th அதை வந்து 8th நியூ புக்கில் 146 பக்கத்தில் மரபு தொடர் இருக்குது. இந்த மரபு தொடர் ஆனால் இங்கே பார்க்கக்கூடாது. ஆனால் ஓமை வேறு, மரபு தொடர் வேறு தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மரபு தொடர் ஓமை ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மரபு தொடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்க்க தான் ரொம்ப நல்லது. அதனால் தான் இங்கே வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ கொடிக்கட்டி பறத்தல் புகழ்பெற்று விளங்குதல் இருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தி கொடிக்கட்டி பறக்கும் நகரமாக விளங்கிடுது. ஆமாம், எல்லா இடத்துக்கும் தெரிஞ்சால் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா புகழ் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ கொடிக்கட்டி பறத்தல்னா இது புகழ்பெற்று விளங்குதல் தான். அவசரம் கொடுக்கணும் என்னதுன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணி துணிய கருமம் அப்படின்னு ஐயா வலுவரை சொல்லியிருக்காரு. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் மாட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செயலை சிந்திக்காமலே நம்ம வந்து ஒரு செயலை செஞ்சோம்னா அது என்ன ஆகும்? அந்த தோல்வி தான் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எது படிக்கணும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. சரிங்களா? அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரும் தேர்வில் வெற்றி கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நியூ ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, ஓல்டு ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். தமிழில் வந்து 95 மேலே போட்டவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் போகிறான். ஜிகேலையும் போட்டால் வந்து ஜாப் போவான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா படிங்க, சூதானமாக படிங்க. இந்த குரூப் வருமா அதே வருமா இதேமாரி வீடியோ பார்க்கணுன்னா போட்டோம்னா நல்லா பார்ப்பீங்க. ஏமாற்றி உங்களை போட்டோம்னா அதேமாரி வீடியோ தான் நல்லா பார்க்கிங்க. ஆனால் அப்படி செய்யாதீங்க. நான் அப்படி செய்ய மாட்டேன். வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறது கண்டென்ட் மட்டும் தான் கொடுப்பேன். சரிங்களா? அடுத்து வந்து ஆயிரங்காலத்து பயிர் இருக்குது. ஆயிரங்காலத்து பயிர்னா எப்படின்னா நீண்ட காலமாக இருப்பது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பணமாக இது ஆலமரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நீண்ட காலமாக நிற்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டிலாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆட்சியெலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏப்பா நல்லா வந்து ஆயிரங்காலத்து பயிர் மாதிரி நல்லா வாழுங்கணும்ப்பா, நீங்கள் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நீண்ட காலமாக இருக்கிறதுக்கு ஒரு ஓமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்லுவாங்க. கல்லில் நார் உரித்தல் போல இருக்குது. அதாவது கல்லில் எப்படியா நார் உரிக்க முடியுமா? முடியாது. அது இயலாத செயல். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாழை மரத்தில் தான் நார் உரிக்க முடியும். கல்லில் நார் உரிக்க முடியுமா? முடியாது. கம்பி நீட்டுதல்னா எப்படின்னா ஒரு கம்பியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் பண்ணி அதை நீட்டினோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நினச்ச சேஃபுக்கு வந்து பார்த்தோன்னா அது அப்படியே வந்து பார்த்தோன்னா நீண்டுட்டு வரும். என்னப்பா கம்பி நீட்டுதல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்பி வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது சேஃபுக்கு வரும். அந்த சேஃபு நம்ம எந்த சேஃப் வருமோ அது ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா நீளமாக வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேஃபுக்கு வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேஃபுக்கு வடிவமைச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிடுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா விரைந்து வெளியேறுதல்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? காணல் நீர்னு என்னதுன்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கில் போய் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கிடக்க மாதிரி கிடக்கும், ஆனால் தண்ணி இருக்காது. ஆனால் பாலைவனத்தை தான் பார்க்க முடியும் மேக்ஸிமம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ரோட்லேயே பார்க்குறது வந்து இயல்பாக தான் இருக்குது. கண்ணை மூடிக்கொண்டுன்னு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு செயலை செஞ்சோம்னா எப்படி இருக்கும்? அது வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து பாராமல். அதாவது வந்து எப்படின்னா இப்போ வந்து ஒரு எது செஞ்சாலும் நல்லா பிளான் பண்ணி செய்யணும். கண்ணை மூடிக்கொண்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எழுதினா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். அதுதான். சரிங்களா? இப்போ வாழையடி வாழையாக, முதலை கண்ணீர்,
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா ஃபுல் வித்தையும் டீச்சிங் பண்ணி போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சும்மா எதாவது நம்ம சொல்லி 180 எடுப்பது எப்படி, 170 எடுப்பது எப்படி, 190 எப்படி, முதல் தலைமுறையாக நீங்கள் முதல் தடவையில் முதல் எக்ஸாம் பாஸ் ஆகணுமா அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, அதை பார்ப்பீங்க. நீங்கள் நல்லா பாருங்களேன், இதேமாரி வீடியோவே நீங்கள் எத்தனை தடவை பார்த்துருப்பீங்கன்னா இது வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 20 தடவை பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்தோன்னா அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாஸ் ஆக முடியாது. நானும் இப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தப்பை வந்து என்னதுன்னு கண்டுபிடிச்சேன். அதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பார்த்தோன்னா அதை வந்து அப்படியே திருத்தினேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாம் எழுதினாலும் நல்லா ஈஸியாக மார்க் எடுத்துருவேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தப்பை வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணும், சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாருங்கள் மரபு தொடர் 10th ஓல்டு புக்கில் 122ஆம் பக்கம் 123ஆம் பக்கத்தில் இருக்குது. அதே பாருங்கள் ஆயிரங்காலத்து பேர்னு நீண்ட காலத்து விலை பார்த்துட்டோம். எடுப்பார் கைப்பிள்ளை இப்போ கிடந்தாங்களா குரூப் 2ல். நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தடவை புக் ப்ரூஃப் போட்டோம் தமிழில். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா தான் போய் எழுதினேன். சும்மா போய் எழுதிட்டு வந்தேன். எனக்கு 95 வருது. அந்த பார்த்தா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எழுதினேன் 95 போடுறேன். நான் படித்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீச்சிங் பண்ணதுக்காண்டி வந்து பார்த்தா ரெண்டாவது வந்து பார்த்தா உங்களுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு சாயந்தரமே வந்து புக் ப்ரூஃப் போட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெட்டு ஸ்பீடு இல்லைனால தான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லேட் ஆகிட்டு அப்லோட் பண்ணேன். இல்லைனா வந்து அதுவும் அன்றைக்கே பண்ணிட்டேன். ஈவினிங் பண்ணேன். ஏன்னா ஒரு 8 மணிக்கிட்ட பண்ணேன். இப்போ எடுப்பார் கைப்பிள்ளை அப்படி கேட்டாங்க. அதாவது தான் சிந்தனையே கிடையாது. யார் சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கேட்டு நடப்பான். அதான் எடுப்பார் கைப்பிள்ளை. இப்போ சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தான் சிந்தனையில் சிந்தனையில் யோசிக்க மாட்டான். அப்படி வந்து யார் எதாவது சொன்னால் அப்படி கேட்டு நடப்பான். அதான் அது ஏட்டு சுரைக்கா கறிக்கு உதவாதானே எப்படின்னா இங்கே ஏடு வந்து என்னது புத்தகம். இந்த புத்தகத்தில் இருக்க சுரக்கா வந்து வரைஞ்சிருப்பாங்க. அது வந்து கறிக்கு உதவே உதவாது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சில பேர் என்ன ஏட்டு சுரக்கான என்னடா கறிக்கு உதவாது இது என்னன்னே தெரியாமல் சில பேர் மனப்பாடம் தான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஏட்டு சுரக்க கறிக்கு உதவாது புரிஞ்சுட்டா. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அவளை நினைத்து உரலை இடித்தல்னு அப்படின்னா நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா இடித்தாதான் அவள் வரும். அவள் பார்த்துருப்பீங்களா, சாப்பிட்ருப்பீங்க. அந்த அவள் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை இடித்தா தான் அவள் வரும். ஆனால் அவளே போடாமல் உரலில் வந்து பார்த்தீங்கன்னா இடித்தோம்னா வெறும் உரலை இடித்தோம்னா என்ன எப்படி அவள் வரும்? அதுதான் அங்கே இருங்க. எண்ணமும் செயல்னா இங்கே ஒத்து வராமல் என்னதுன்னா எண்ணம்னா என்னது இருக்குன்னா அவள் வரணும்னு எண்ணம் இருக்குது. ஆனால் செயல்னா என்னதுன்னா அங்கே நெல் போடணும். அதுதான் செயல். அது ரெண்டுமே இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உரலை மட்டும் இடித்தா எப்படி இருக்கும்? அப்போ வந்து பார்த்தா ஒத்து வராது. அதான் சரிங்களா. முதலை கண்ணீர்னு எப்படின்னா முதல்ல வந்து பார்த்தோன்னா ஒரு மாமிசத்தை சாப்பிடும். மாமிசத்தை சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ முதலைக்கு வந்து பார்த்தா சாப்பாடு வந்து சாப்பிட்றது கிடைக்கிது வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிடும். ஆனால் வந்து பார்த்தா அப்போ சாப்பிடும்பொழுது என்ன செஞ்சுட்டோம்னா கண்ணில் கண்ணீர் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்பிடக்கூடாது. அது வந்து அது வந்து பொய்யலுகை. அதுதான் பொய்யலுகைன்னு சொல்லியிருக்காங்க. அவசர கொடுக்க நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆகாய தாமரை வந்து ஆகாயத்தில் தாமரைன்னு ஒன்று கிடையாது. நிலத்துல தான் இருக்கும். அந்த தண்ணியில் தான் இருக்கும். அப்போ இல்லாத ஒன்று, சரிங்களா. கம்பி நிட்டல் ஏற்கனவே பார்த்துட்டோம். சொல்லிக்கொள்ளாமல் சொல்லலைன்னு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டின அளவுக்கு டக்குன்னு அப்படி சென்றுடும். அதான் பார்த்துட்டோம். தாளம் போடுதல்னு எப்படின்னா அப்படியே தாளம் போடுவான். யார் என்ன சொன்னாலும் அப்படியே சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சரின்னு தாளம் போடுவான். கால் நீர் ஏற்கனவே பார்த்தோம். பஞ்சாய் பறத்தல்னு எப்படின்னா அந்த பஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பார்த்துருப்போம் ஏழு காத்துக்கு அந்த பஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு வந்து எந்த திசைக்குனாலும் போகும். அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதான் அலைந்து தீர்த்தல், சரிங்களா. குட்டி சுவர்னா எப்படின்னா ஒரு சுவர் நம்ம கட்டுதோம். பெரிய சுவர் கட்டினா தான் அது பாதுகாப்பு. குட்டி சுவர் கட்டணும் என்னதுன்னா பாதுகாப்பே இல்லை, பயனே கிடையாது. அது சும்மா ஒரு அளவுக்கு வேணால் கட்டிக்கலாம். கொட்டி அளத்தல்னா எப்படின்னா எதனாலும் கொட்டி அளத்துருவாங்க. இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்க முடியும்னு அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன் ரொம்ப நேரம். நீங்கள் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டேங்க. நீங்கள் வந்து சும்மா போடுற வீடியோ தான் பார்ப்பீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி அளத்துனா என்ன ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா. மிகுதியாக பேசணும்னு ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா. இப்போ பாருங்கன்னா இளங்கோவின் குடும்பத்திலும் வாழையடி வாழைன்னு எப்படின்னா பரம்பரை நான் சொன்னேன்னா எம்ஜிஆர் ராமச்சந்திரன் திரைவானில் கொடிகட்டி பறந்தார். அதாவது கொடிகட்டி பறந்தானே எப்படி தனிப்புகளோடு விளங்குதல், அதுதான் சரிங்களா. அதை பாருங்க. சீட்டு கிழிந்து விட்டது எப்படி போச்சு, வேலை போயிட்டுடா, சீட்டே கிழிந்து விட்டது அப்படி சொல்லுவோம்னா அதான் இது மரபு தொடர், சரிங்களா. முதலை கண்ணீர் பொய்யலுக்கு கயிறு தீர்தல்னா இல்லாததே சொல்லல், சரிங்களா. அதை ஓல்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம், சரிங்களா. விழலுக்கு இறைத்த நீர் போல பார்த்தோமா பயனற்ற செயல். கொஸ்டின் எப்படி ஆன்சர் ஞாபகம் வருதா? உள்ளங்கை நிலைப்பன வெளிப்படைத்தன்மை, சிலைமேல் எழுத்து போல நிலைத்து நிற்கும். ஆனால் ஆப்ஷன் பாருங்களேன். தெளிவாக தெரியாது, நிலைத்து நிற்காது, தெளிவாக தெரியும் நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா அது நிலைச்சி தான் நிற்கும். தெளிவாக தெரியும்னா எப்படின்னா அது கொஞ்ச நாள் தான் தெளிவாக தெரியும். அடுத்த வந்து பார்த்தா அந்த எழுத்து மறைஞ்சு போயிடும். ஆனால் எழுத்து வந்து நிலைச்சி நிற்கும், சரிங்களா. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா மடைதிருந்த வெள்ளம் போல என்னது தடையின்றி மிகுதியாக. அடுத்து பாருங்கள், அப்படி பார்த்துக்கிட்டே இருங்க. பசுமரத்தாணி போலன்னு இது எளிதில் மனதில் பதிதல். அதை மலைமுகம் காணா பயிர் போல வருந்துதல். அதை முதலை கண்ணீர் பொய்யலுகை பொய்யான நட்பு தீமை தரக்கூடிய கண்ணீர். இதெல்லாம் பார்த்தீங்களா
பாரின் பரம்பு குண்டுமேட்டு விளக்குன்னா எப்படி புகழ். அடுத்து பாருங்கள் கிணற்று தவழ்னா எப்படி குறுகிய அறிவுடையவன். அதாவது பார்த்தீங்கன்னா அறியாமை, அது வெளி உலகம் தெரியாது. அப்போ எப்படி அவன் குறுகிய அறிவுடையத்துலாம் இருப்பான். உள்ளங்கி நெல்லிக்க வெளிப்படுத்தன்மை சிலைமை எழுத்து நிலைத்து நிற்கும். அதை பாருங்க காணல் ஈர்ப்பு கொண்டு இல்லாமல் தோணும் முதலை கண்ணீர் பொய்யொலிக்கலாம் உடல் உயிர்மோ ஒற்றுமை. தாயை ஒப்ப பேசும் மகள்னா எப்படின்னா தாய் அப்படின்னு இருக்குது. ஒப்பனா என்னதுன்னா போன்றன்னு அர்த்தம். பேசும் மகள்னா பேசுதாள், அதாவது தாயை போல் பேசும் மகள்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அறிஞர் என்ன மேடை வச்சு மடை திறந்த வெள்ளம் போலனா எப்படி மடை திறந்த வெள்ளம் எப்படி இருக்கும், அப்படி சீராக தண்ணி வந்து அப்படியே ஃபோர்ஸாக வந்துகிட்டே இருக்கும். தெளிவான பேச்சு சீரான பேச்சுன்னு சொல்லலாம் சரிங்களா. வெய்ப்புரை தொழில் என்ன, வெய்னா என்னது இங்கே மூங்கில். வெய்னா என்னது இங்கே மூங்கில். புரைனா என்னதுன்னா அந்த ஓம உறுப்பு. தோல்னா என்னதுன்னா தோல் தான். அப்போ மூங்கில் போன்ற தோல் சரிங்களா. ஓமை தொடர் நான் அவுட் ஆஃப் சோர்ஸ் வச்சுருப்பேன். அதை நான் வந்து டீச்சிங் பண்ணி போட்டால் இப்போயும் மணி எத்தனை நிமிஷம் ஆகிட்டு 29 நிமிஷம் ஆகிட்டு. நீங்கள் டீச்சிங் பண்ணி போட்டால் பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டேங்க. அதையும் இதுமாதிரி புரிஞ்சு நீங்கள் படித்தா தான் வந்து மைண்டில் ஏறும். இலக்கணம் தானே அசால்ட்டாக நினச்சிங்கன்னா அது இலக்கணம் தானே அப்படின்னு நம்மளை வந்து வாரி விட்டுரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே எந்த லைனுமே விரும்பி படிக்கணும் சரிங்களா. விரும்பி படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிடலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி தான் எல்லாமே. நீங்கள் படிக்கிற ஆர்வத்தோடு படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. முதல் நாள் ஆர்வம் இருக்கும். நீங்களே பாருங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் முதல் நாள் ஆர்வத்தோடு செய்வீங்க. 2ஆம் நாள் என்ன ஆகும், மறக்கே செஞ்சிருவாங்க சில பேர். சில பேர் செஞ்சுவாங்க அந்த ஊக்கம் குறைஞ்சிரும். சில பேர் செஞ்சுவாங்க சோம்பல் ஆகிரும். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சோம்பல் வந்துச்சுன்னு என்ன செய்வேன் தெரியுமா, ஃபேனெல்லாம் அணைப்பேன். அணைச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம்லாம் வந்துச்சுன்னா ஃபேனெல்லாம் அணைச்சிட்டு என்ன செய்வோம்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேர்த்தா தான் வந்து பார்த்தா அதெல்லாம் தூக்கம் வருமா, வரவே வராது. நம்ம ஆப்போசிட்டை எதிர்த்துருவோம் மாதிரி செய்வேன். நான் எது செஞ்சாலும் சொல்லாது. பழநலி பால் விழுந்து பாரு நினைத்து உண்டு பிடித்த செயல் உண்டு எதிர்பாரம் நடப்பது அப்படியே பாருங்கள். மலைமுகம் காணவே வறட்சி வாட்டம் அதை கொக்கு கும்பு வருவதுன்னா அதாவது நான் பாருங்க அவுட் ஆஃப் சோர்ஸில் நான் என்ன வச்சுப்போம்னா திருக்குறளில் வந்து பார்த்தா சில ஓமைகள் வந்து இருக்கும். அது கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட் ஈஸியாக அடிச்சிருவாங்க. அதில் இலக்கியம் மற்ற இலக்கியத்துலையும் இருக்க ஓமைகளும் கேட்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாளடியாரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்கால் சிறுவிரல் போல் அப்படின்னு இருக்கும். அதாவது வந்து நாயோட கால் எப்படின்னா 5 விரலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலில் வந்து 5 விரலும் எப்படின்னா ஒற்றுமையாக இருக்கும். அந்த 5 விரலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒற்றுமையாக இருக்கும், இப்படி கிட்ட இருக்கும். ஆனால் அப்படி ஒற்றுமையாக நமக்கு கிட்டே இருப்பாங்க நண்பர்கள். ஆனால் அவங்களால எந்த பயனும் கிடையாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஓமை சொல்ல வருது. அதுமாரி வந்து அந்த கொக்கக்க கூம்பு பருவத்துனா இது என்னென்னா திருக்குறள். இந்த திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா காலம் அறிந்து விரைந்து செயல்படுறதுன்னு சொல்லியிருக்கோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்ற தன் குத்தொக்க சீர்த்தை எடுத்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா காலமறிதலில் இந்த திருக்குறள் வரும். அதாவது காலம் அறிந்து வந்து பார்த்திங்கன்னா கொக்கு எப்படி அந்த தான் மீன் இறை வருவரைக்கும் காலம் வருவரை காத்திருந்து அது வந்த உடனே விரைந்து செயல்படுது. அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சரிங்களா. ஓம உருவு பயந்து வராது எதுன்னு கேட்டிருக்காங்க. முழவு உரல் தடக்கை இது வந்து ஓம உருவு பயின்று வந்துருக்கு. இது எப்படின்னா முழவுன்னு என்னதுன்னா முரசு இல்லை மத்தாளம்னு சொல்லுவாங்க. உரல்னா இங்கே என்னதுன்னா ஓம உருவு, தடக்கைனா பெரிய கை சரிங்களா. அப்பவும் வந்து பார்த்தா தாய்னா இது யாருக்கும் நம்ம பார்த்துட்டோம். அங்கே வெயினா வெய்ப்பறித்தோன்னு பார்த்துட்டோம். மான் முருள் வந்து கிடையாது சரிங்களா. இதுதான் ஆன்சரு. இது நான் கீழே புக் இதை வச்சுக்கோங்க. அவுட் ஆஃப் சோர்ஸ் ஆகாயத்தன்மை இல்லாத ஒன்று. அதை பாருங்கள் அத்திப்பூத்தை போல் அத்திப்பூத்தெல்லாம் வந்து பார்த்தா அரிய செயல் தான். உயிர் உடம்பு ஒற்றுமை ஆற்றில் கரைத்த புலி எப்படி இருக்கும், பயனே இல்லை. இடி விழுந்த மரம் எப்படி, இடி விழுந்த மரத்துக்கு வேதனை தான் கண்டிப்பாக. காத்திருந்து ஏமாந்து போது எது, இலவு காத்த கிளி தான். நம்ம பார்த்தோமா அது ஏமாந்து போயிரும்னு. ஆகாயத்தமிழ் ஆயிரங்காலத்து பேர் முதல கண்ணி கொட்டி அழுத்தல் இதெல்லாம் பார்த்தது தான். பூவோடு சேர்ந்த நாடு எப்படின்னா பூவோடு சேர்ந்த நாருக்கு வந்து மதிப்பே கிடையாது. ஆனால் அது பூவோடு சேர்ந்ததுன்னா எப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மதிப்பு இருக்கும். அதான் உயர்வு சரிங்களா. அடுத்து வந்து கடலில் கரைத்த பெருங்காயம் எப்படின்னா வீணாகும். இதை பார்த்துட்டோம். கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தா எப்படி, அப்பா கிளியை வந்து புனையும் ஏகா பொருத்தம் துன்பம் தான். அப்போ நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியே ராயினும் இது பார்த்தோமா. அதான் வேறுனா நம்ம கிட்டே இருப்பாங்க ஆனால் உதவ மாட்டார்கள். இதுதான் அதில் வந்து ஓமை சரிங்களா. பட்டுக்கோடட்டுனா இது பார்த்தீங்கன்னா அடியற்ற மரம் வந்து பார்த்தா பற்று இல்லாமல் இந்த மரம் இப்படி அடியற்ற மரம் தான். இது நம்ம பார்த்தது தான். அதாவது வந்து பார்த்தா பசுமை தானிப்பள்ளி இதெல்லாம் பார்த்துட்டோம். பகலில் கண்ட பனி எப்படி, அதாவது பகலவன்னா யாருன்னா சூரியனு கண்ட பனி எப்படின்னா அந்த பனி வந்து நீங்கிரும். அதுமாதிரி நம்ம துன்பம் வந்து நீங்கும் அப்படின்னு ஓமையில் சொல்லியிருக்காங்க. கொக்க கும்புறத்து அதே தான் இருக்குது பார்த்துட்டோம். அதை பார்த்தோன்னா அடுத்த கொஸ்டின் பார்க்குங்க. உலக நிலை அதிகாரத்தில் கிணற்று தவிர உலக நிலை இதெல்லாம் அப்படி பார்த்துக்கோங்க. எல்லாமே ஓல்டு கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே அப்படி பார்த்துக்கோங்க. அதை கடல் கடத்த பெருங்காயம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாலாம் ஓல்டு கொஸ்டின்லாம் தனியாலாம் படிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதாவது அப்பப்போ படிச்சிடணும். உயிரும் உடலும் போலன்னு இருக்கா, அதுதான் ஒற்றுமை சரிங்களா. ஓமையால் விளக்கமும் பொருத்தமாக போல் கண்ணை இமை காப்பது போலன்னு எதுனா பாதுகாப்பு இதெல்லாம் பார்த்து தான் எல்லாமே பாருங்களேன். ஸ்கூல் புக்கு தான் முதல் படிக்கணும். அதுக்கப்புறம் ஓல்டு கொஸ்டின் படிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவுட் ஆஃப் சோர்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கணும். அதாவது நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் படிங்க. இல்லைன்னா கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுங்க. நெல்லிக்காய் முட்டை கொட்டின போல் எல்லாம் பாருங்கள். கிணற்று தவளை பரமலை இதை பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள். பட்டுதல் இன்றி எல்லாமே பாருங்களேன். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் உள்ளதாக தான் இருக்கும். இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதனால் நீங்களே படிச்சுடுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே படித்தாலும் நல்லது தான். நம்ம நல்லா வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஓல்டு ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய டாபிக் 2 டாபிக் வந்து பார்த்தா முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா
இந்த டாபிக் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட்னு போடுங்க. நியூ ஸ்டூடெண்ட் யார் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு போடுங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பாருங்கள் எவ்வளோ கொஸ்டின் இருக்குன்னு. அதாவது நான் ஓல்டு கொஸ்டின் எங்கேருந்து எவ்வளோ எடுத்துருக்கோம்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 58 கொஸ்டின் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு இது தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து 19 ஒரு 38 கொஸ்டின் இருக்குது. அது ஃபுல்லுத்தி சேர்த்து தான் அந்த ஓல்டு கொஸ்டின் எடுத்திருக்கேன். அதனால் அது வந்து தான் அதை தனியாக தனியாக படிக்கணும்னு எனக்கே படிக்காங்க. அதாவது வந்து சிலபஸ் வைஸ் தான் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் இல்லாத புக்கில் உள்ள படிச்சுக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையான கெடும். எந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாத செயலை செஞ்சாலும் அது வந்து தீமை தரும், செய்யக்கூடிய செயலை வந்து செய்யாமல் விட்டாலும் தீமை தரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா படிங்க எல்லாருமே. சரிங்களா? அதை வந்து பாருங்கள் இதே ஓல்டு கொஸ்டின் எவ்வளோ வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். அது அவுட் ஆஃப் சோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் வெய்ப்பறை தோல் தாயொப்ப பேசும் மகள் முள ஊரல் தடக்கே மலர் அன்ன சேவடி. அதாவது மலர் அன்ன சேவடினா எப்படின்னா பாதம் அர்த்தம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிங்க. அடுத்த வந்து திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இலக்கியத்தில் வந்து ஓமைகள் வந்து பயந்து வருது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வரும் இயல்பு தான். ஏன்னா அகழ்வா சரிப்பா சாரிப்பா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் என்ன திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய ஓமைகள். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஓமை திருக்குறள் கொஸ்டின் நம்ம ஸ்டூடெண்ட் ஈஸியாக அடிச்சுவாங்க. அகழ்வார் தாங்க நிலம் போல எப்படின்னா இப்போ அகழ்வார் தாங்க நிலம் போல தம்மை இகழ்வாரையும் பொறுத்தல் தலை. அதே பொறுமையாக இருக்கிறது தான் இங்கே ஓமை சொல்லுவது. பசுமுன் காலத்தில் நீர் பெய்தேற்றுனா எதுனா ஸ்தலத்தால் பொருள் செய்தே மார்த்தால் பசுமுன் காலத்துள் நீர் பெய்தேற்று அப்படின்னு இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தீய செயலில் நீ பொருள் சேர்த்த போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறது எப்படி பசுமுன் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுட்ட மண் இது பானையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீர் நிற்கும், அது வந்து நிலச்சி நிற்கும், பானை வந்து உடையாமல் இருக்கும். வெறும் பார்த்தீங்கன்னா சுடாத இது பசுமண்ணில் வந்து செஞ்ச இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீர் ஊற்றினா என்ன ஆகும்னா அது உடஞ்சி போயிடும், அது தண்ணியே நிற்காது. அதான் இங்கே சொல்ல வருது. அதாவது வேலோடு நின்றான் இடுவென்றது போலும்னா எப்படின்னா வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசன் வந்து பார்த்தீங்கன்னா வேலை காமிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதை முறையற்ற முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வரி வந்து பார்த்தீங்கன்னா விதித்து அதை வாங்கினோம்னா எப்படி அது தெரியுமா? வழிபோக்காரில் நம்ம வழிபோக்காரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வேலை காமிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வழிப்பறி செய்கிறது மாதிரி அப்படின்னு சொல்லிப்பாங்க. நடுவூரில் நச்சு மரம் பழுத்தானா என்னது ஒரு யூஸுமே கிடையாது. அதாவது நச்சு படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்னு சொல்லிப்பார் அந்த திருக்குறளில். அதாவது நச்சு மரம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே பயன்படாது. நடுவூரில் ஒரு நச்சு மரம் இருந்துன்னா என்ன ஆகும்? அது யாருக்குமே பயன்படாது. ஆனால் நச்சு மரத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊருன்னு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? பல பேருக்கு பயன்படும். ஆனால் அடுத்தது குன்றேறி யானை போர் கண்டற்றால் அப்படின்னா இருந்ததுன்னா குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைதொன்று உண்டாக செய்வான் அப்படின்னு அந்த திருக்குறள் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தன் கையில் உள்ள பொருளை வச்சுக்கிட்டு ஒரு செயலை செஞ்சோம்னா என்ன ஆகும்? அது வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு. கையில் பொருள் இல்லாமல் நம்ம ஒரு செயலை செஞ்சோம்னா என்ன ஆகும்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயலில் தோல்வி தான் வரும். சரிங்களா? இப்போ ஊர் நீர் இருந்தட்டால் இதெல்லாம் பாருங்கள் கொக்கக்கு கூமு பருவத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலமரித்தல் வந்து பார்த்தீங்கன்னா இது அங்கே நாய்க்கால் சிறுவில்ல பறி ஏக்க அங்கே பார்த்தோம். பாம்பின் கால் பாம்பு அறியும்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது தான் நாலடியார் தான். இது பழமொழியும் நாலடியார் கட்டவரை அறிவார் இப்படி இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துங்க ஓல்டு இதில் கொடுத்துருக்கேன், பொதுவாகவும் கொடுத்துருக்கேன். பொதுவாக உள்ளதெல்லாம் பார்த்துங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் எப்படின்னா வாழைப்பழத்தை ஊசி ஏற்றது மேன்மை தான். அதை பார்த்தோன்னா அங்கே பாருங்கள் அப்படியே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உமி குற்றி கைவிருந்தல் போலன்னு கொடுத்துருக்காங்க. உமி குத்துனா என்ன ஆகும்னா நெல் குத்துனா என்ன ஆகும்னா அரிசி வரும், அது ஒரு பயன் கிடைக்கி. ஆனால் கடைசி நெல் குத்தி கடைசி வர்றது தான் உமி வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டானது. அந்த உமியை வந்து குத்துனா ஏதாவது ஒன்று வருமா? ஒன்றுமே கிடைக்காது. அதனால் பயனற்ற செயல். அதாவது வந்து ரைஸ் மில்லெலாம் பார்த்துப்பீங்க, இந்த உமி வந்து பார்த்தீங்கன்னா கை இருக்கும். அந்த உமியை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மாடுக்கு தான் போடுவாங்க தீவனமாக. ஆனால் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை குத்துனீங்கன்னா என்னது கிடைக்கும்? ஒரு பயனும் கிடைக்காது. அதுதான் கேது. அதாவது பார்த்தீங்கன்னா ஊமை சிவன்னா அதாவது சிவனும் பார்வதியும் ஒன்றா இருக்குது, அது நட்பு அப்படின்னு சொல்லலாம். கப்பல் கவிந்த போல கப்பல் கவிந்த சோகம் தான் எல்லாத்துக்குமே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி நிறைய கொடுத்துருக்கேன். இந்த ஓமை வந்து பார்த்தோன்னா இது மட்டும் கிடையாது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 275 ஓமை இது போக எக்ஸ்ட்ரா இருக்குது. இவ்வளோ ஓமையில் நீ படிங்க. நம்ம ஸ்கூல் புக்கு படிங்க, அவுட் ஆஃப் கொஸ்டின் படிங்க, இது ஓல்டு கொஸ்டின் படிங்க. அடுத்த அவுட் ஆஃபில் கொஞ்சம் படிச்சுக்கலாம் வேணும்னா. நான் அவுட் ஆஃப் புக்கு ஏகி நடத்தலைன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகிட்டுனா 38 நிமிஷம் ஆகிட்டு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் இப்போ 500 நம்ம நடத்திருப்போம். அந்த வீடியோவை நீங்கள் 500 நீங்களாக படிச்சிங்க அரைக்குறையாக படிச்சிங்கன்னா எப்படி ஆகும்னா இப்போ ஒரு 20 நிமிஷம் படிப்பீங்க, அடுத்த ஒரு 20 நிமிஷம் படிப்பீங்க, ஒரு மாதம் மறந்துடும். அதே எக்ஸாம் டைத்தில் ஒரு 20 நிமிஷம், மொத்தம் 60 நிமிஷம் ஆச்சு. அது கடைசி மறக்க தான் செய்யும். இது 500 இது கலித்தொகையா, இது புறநானூறு அகநானூறு மறக்க செய்யும். ஆனால் நான் நடத்துமே படிச்சிருந்தீங்கன்னா நம்ம வீடியோ பாருங்கள். அதை வந்து பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் தான் நடத்தி போட்டிருப்பேன். ஆனால் வந்து நான் என்னோட ஃபுல்லு டீச்சிங் நான் நடத்தலை. ஏன்னா நீங்கள் பார்க்க மாட்டேங்கிங்கன்னா நான் நடத்தலை. அப்படி நான் நடத்தி போட்டோம்னா
ஒரு தடவை பார்த்தாலே உங்களுக்கு போதும், அப்படி நீங்கள் உங்கள் மைண்டில் நின்றும். நேற்றுக்கெலாம் ஒரு ஆள் நம்ம ஸ்டூடெண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படின்னா சார் அம்சில் ஓதின்னு ஒரு இது கொஸ்டின் வந்துச்சு, அது பார்த்தோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க மருதூர பத்து, இந்த மருதூர பத்தில் ஓதலாம் இந்த யார் இது பாலை நிலத்தில் வருது அப்படின்னு ஈஸியாக போட்டேன் அப்படின்னு ஒரு குயிஸில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதேமாதிரி தான் இருக்கணும், இதேமாதிரி தான் படிக்கணும், சரிங்களா? அதுபோக பார்த்தோன்னா நம்ம மாணவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா இது கீழே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதி பாருங்கள். தேர்வு எழுதி பார்த்துட்டு இந்த இருக்குது பாருங்கள், இவ்வளோ கொஸ்டின் இருக்குது. ஓமி டாபிக் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டின் 99 கொஸ்டின் கிட்ட இருக்கும் நினைக்கிறேன். இந்த 99 கொஸ்டின் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு பண்ணி பாருங்கள். டெஸ்ட் போட்டுட்டு கண்டிப்பாக எல்லோரும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா இங்கே மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்த பார்த்திங்கன்னா அடுத்த டாபிக் நான் என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல் டீச்சிங் வேணும்னா அதுக்கு தக்கன்னு சொல்லுங்கள். அடுத்த டாபிக் என்னதுன்னா 2025 குரூப் 4ம் சரி குரூப் 2 மெயின்ஸ் இப்போ 60 கொஸ்டின் இருக்குது. இவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒளி வேறுபாடு பார்க்க போகிறோம். ஒளி வேறுபாடு ஸ்கூல் புக்கில் உள்ளது எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு அது அவுட் ஆஃப் புக்கில், ஏன்னா அவுட் ஆஃப் புக்லேயும் சில இது கேட்டாங்க. இப்போ கூட கடை செக்ஷன் கூட கிடந்தாங்க குரூப் 2ல் நினைக்கிறேன் கிடந்தாங்க. அதனால் ஸ்கூல் புக்கில் உள்ளது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் அவுட் ஆஃப் இந்த எல்லாத்தையும் பார்ப்போம். செகண்ட் டாபிக் நம்ம எடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்னா 4 மாதம் போதும் படிக்கிறதுக்கு. ஓல்டு ஸ்டூடெண்ட்னா 3 மாதம் போதும்பா. நீங்கள் சொல்லுவாங்க புக் வைஸ் படிக்கணும், அது வைஸ் படிக்கணும், இது வைஸ் படிக்கணும், உங்களை எல்லாம் பயங்காட்டாக தான் செய்வாங்க. இதெல்லாம் வேண்டாம், ஈஸியாக படிக்கலாம். அதனால் உங்களால் முடியும். உங்களால் முடியாதுன்னா வேறு யாராலும் முடியும், உங்களால் கண்டிப்பாக முடியும், சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா ஊக்கத்துடன் சோர்வு இல்லாமல் எல்லாம் படிங்க. படிக்க மட்டும் ஆர்வம் இருந்தால் போதும், நான் உங்களை படிக்க வச்சுருவேன். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்னா இது கீழே நியூ ஸ்டூடெண்ட் மெசேஜ் பண்ணுங்கள். ஓல்டு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த 500 கவிமணியை கம்ப்ளீட் பண்ணிட்டு இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டட் அப்படின்னு கொடுத்துருங்க, சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா படிங்க, சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட இதை எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா பொருள் கருவி காலம் வினை இடனோடு 5 இருள் தீர எண்ணி செயல், அதுதான் நம்மளோட இது. இந்த 5 நம்ம பார்த்தீங்கன்னா எண்ணி செஞ்சு ஒரு செயலை செய்தோம்னா கண்டிப்பாக வெற்றி தான். உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா படிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்கம், சரிங்களா? நன்றி, வணக்கம்.